எனது தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம். நான் 18 ஆண்டுகளா கல்லூரியில கணினி பேராசிரியரா பணிபுரிகிறேன். எனக்கு நான் படிக்கும் போதே எனக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில வேலை கிடைச்சிது. எனக்கு அதுல பெரிய ஆர்வம் இல்லை. ஏன்னா எனக்கு சமூக சேவை செய்யணுன்ற எண்ணம் அப்பவே. அதனாலதான் இந்த ஆசிரியர் துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா இந்த ஆசிரியர் துறையில தான் நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்மளோட கருத்துக்களை எடுத்துரைக்க முடியும். இன்றைய மாணவர்கள் நாளைய நம் நாட்டின் தூண்கள். இன்னைக்கு நம்ம என்ன செடி என்ன விதையை விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு செடியா மரமா வளர்ந்து. அதாவது என்னுடைய மாணவர்களிடத்துல நான் பேசும்போது அண்ணனுடைய கருத்துக்களையும் நம்ம கட்சியுடைய கொள்கைகளையும் எடுத்து உரைப்பேன். இப்போ இது எனக்கான ஒரு காலம். கண்டிப்பா நான் களத்துல இறங்கி நான் வேலை செய்வேன். அண்ணன் என்னை நம்பி என்னை வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்காரு. கண்டிப்பா நான் வெற்றி காணுவேன். அந்த நம்பிக்கை இருக்கு. அதாவது கேரளால ஒரு தமிழை ஆள முடியுமா? முடியாது. ஆந்திரால ஒரு தமிழை ஆள முடியுமா? முடியாது. கர்நாடகால ஒரு தமிழை ஆள முடியுமா? சத்தியமா முடியாது. இந்த உணர்ச்சியே நம்ம தமிழர்களுக்கு இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும். இப்போ பெண் பிள்ளைகளை பார்த்து பெத்தவங்க பயந்து அனுப்புறாங்க. கொஞ்சம் பார்த்து போமா, இரவுல சீக்கிரம் வந்துருமா அப்படின்ற மாதிரி. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆண் பிள்ளைகளோட பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பார்த்து போப்பா, பெண் பிள்ளைகள் வந்தா ஒதுங்கிருப்பா அப்படின்னு சொல்லி. என்ன வேட்பாளரா அறிவிச்ச உடனே என்கிட்ட எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்க எதிர்கட்சி வரவங்க எல்லாருமே கோடிக்கணக்கில் காசு வச்சிருப்பாங்க. நீங்க என்ன தைரியத்தை எதிர்த்து நிக்க போறீங்க அப்படின்னு. உங்ககிட்ட என்ன இருக்கு எதிர்த்து நிக்கிறதுக்குன்னு? நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? என்கிட்ட என் கட்சியோட கொள்கைகள் இருக்கு. அத இருக்கிற தைரியத்தை நான் நிக்கிறேன். அதாவது இந்த கொள்கைகளை இந்த கருத்துக்களை என்னுடைய மக்கள்கிட்ட எடுத்துரைப்பேன். கண்டிப்பா படிச்சவன் 10 பேர்ல 9 பேர் எனக்கு போடுவான் வாக்கு. இந்த அதிக வரி பணம் கட்டது நம்ம மாநிலத்திலேயே ஒண்ணு. ஆனா நமக்கு பேடு காலத்துல நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம அவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கிறோம். அந்த நிலைமையில இப்ப இருக்கும். நினைச்சு பாருங்க, 20 பெண் புலிகள் 20 ஆண் புலிகள் நாடாளுமன்றத்துக்கு உமர்னா எப்படி இருக்கும்? போன வாட்டி காசை வாங்கி நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க விட்டீங்க. அண்ணன் ஜெகத்தை வச்சுக்கணும் சொன்ன வாக்குறுதியில நிறைவேற்றிட்டாரா? அவர் என்ன சொன்னாரு? மக்களுடைய தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று சொன்னாரா? மக்களுடைய தண்ணீர் பிரச்சனை தீர்ந்தோ இல்லையோ, அவருடைய பள்ளிகள்ல நல்ல தண்ணீர் பிரச்சனை, நல்ல கல்லூரிகள் நல்லா ஓடுது. அவர் நல்லா இருக்காரு. ரொம்ப நாளா நாங்களும் உங்களை நம்பி ஏமாந்து ஓட்டு போடுறோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுடுங்க, இந்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு என் மக்கள் சொல்லுவாங்க. மக்களுடைய தேவைகளை உணர்ந்து கண்டிப்பா நிறைவேற்றுவேன் உறுதி கூறுறேன். தயவு செஞ்சு எனக்கு வாக்களிங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்து வைக்க நன்றி. வணக்கம். புரட்சி.